ரொட்டேஷன் கொடுக்கலாம், ஹிப்புக்கு ரொட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஹிப்பு மீன்ஸ் நம்மளோட பெல்விக்கும் நம்மளோட டை போன் இந்த ரெண்டுக்கும் தான் வந்து ஜாயின்ஸ் வந்து வால் அண்ட் ஜாக்கிங் ஜாயின்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும்தான் யூ கேன் கிவ் த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட், நாட் ஃபார் த அதர் ஜாயின்ஸ். ஓகே, and like your elbow joints pathina hinge joints solluvaanga, only one movement. Okay, wrist joint pathina you can give the all the movements, rotation movement you can give. Okay, like knee also one movement, and then ankle you can give the rotation movement. Here you can see ankle, wrist, and these are all you can give the some other like different movement changes, different angle la pathina you can give the asanas. Okay, and இந்த லிமிட்டேஷனை வச்சு நீங்க கொடுங்க. அதுக்காக வந்து யோகானாக்க ஃபுல்லா உடம்ப வளைக்கிறது, கழுத்து வளைக்கிறது, காலை வளைக்கிறது, இடுப்பு வளைக்கிறது சொல்லிட்டு போயிட்டு குழந்தைங்களை போயிட்டு வண்டிக்கு நார்மலாவே they are more flexible than the adult. Okay, people குழந்தைங்க தான் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களை பற்றி அவங்களால வளைக்க முடியும் சொல்லிட்டு போயிட்டு காலை கையை உடைச்சிடாதீங்க. ஸோ தே ஹேவ் லிமிடேஷன்ஸ். அவங்களோட ஒரு ஜாயின்ஸ்க்கு வந்து இந்த மூவ்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ as a yoga teacher. If you are coming for this course means you are learning to how to teach the yogas. எந்த மாதிரி எந்த மெத்தட்ஸ்ல டீச் பண்ண யோகா லேர்ன் பண்றீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆசனாஸ் இப்படிதான் கொடுக்கணும். இந்த ஆசனாஸ் சர்டன் லிமிடேஷன் இருக்கு. யூ மஸ்ட் நோ அபவுட் த ஆசனாஸ் லிமிடேஷன்ஸ். அதோட லிமிட் தாண்டி நீங்க போனீங்கன்னா they may get to injuries. Okay, when you teach the asanas you must know about all those things. Okay, and then yeah, what are the muscles are working during the asanas? சில பேர் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆசனாஸ் பண்ணும்போது இடுப்பு பிடிச்சிச்சு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் சம் லிமிடேஷன். ஒரு ஆசனாஸ் பண்ணும்போது ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இஃப் தே ஃபீல் த பெயின், அந்த பெயின் ஃபீல் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஆஸ்க் them to stop the asanas. ஓகே, அந்த பெயின் வருது. ஓகே, இந்த சைனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூ மே ஃபீல் நெட்லாம் பார்த்துருப்பீங்க. சீனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைய ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காலெல்லாம் போட்டு அழுத்துவாங்க. அந்த குழந்தை முடியாம வலி தாங்க முடியாது அழுதுட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ cannot force anyone. ஓகே, அந்த மாதிரி யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண, ஈவன் தோ யுவர் செல்ஃப் யூ டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ த ஆசனாஸ். ஓகே, ட்ரை உன்னோட கெப்பாசிட்டி என்ன, உன்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ வென் யூ கெட் ஒன்ல அதுதான் உங்களோட கெப்பாசிட்டி நினைச்சிடாதீங்க. நீ வென் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி யூ கேன் கெட் த ஃபைனல் போஸ்டர். புஜங்காசனால வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம், கோப்ரா போஸ்டர். உங்களால வந்து ஃபுல்லா பேக் பெண்ட் பண்ண முடியாது. வாட் யூ ஹேவ் டு டூ, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பெர்சன்டேஜ் லெவல் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து யூ கேன் இன்க்ரீஸ் மோர். ஓகே, அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஈவன் தோ இந்த மசில் ஃபுல் ஆகலாம், மசில்ல வந்து ஃபுல் ஆகலாம். மசில் ஃபுல் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா நீங்க ஒரு மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பரா பண்ணாதான் வந்து அது வந்து கரெக்டா உங்களுக்கு போஸ்டர் கிடைக்கும். அந்த மூவ்மெண்ட் விட்டுட்டு அந்த கையை வந்து நான் இப்படி தூக்கணும்னாக்கா இப்படிதான் தூக்கணும். அதை விட்டு இப்படி போயிட்டு தூக்குனீங்க வாட் வில் ஹேப்பன், இங்க உங்களுக்கு ஷோல்டர்ல டெல்டாய்ட் மசில்ஸ்ல யூ மே கெட் சம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் யூ மே கெட். ஓகே, ஸோ அந்த மூவ்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுக்கணும். அந்த நீ வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் விச் ஆர் த மசில்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் ஆசனாஸ். ஓகே, புஜங்காசனா பண்ணும்போது பேக் மசில்ஸ் ஒர்க் ஆகுதா, அப்டமன் மசில்ஸ் ஒர்க் ஆகுதா, லைக் தட். ஈவன் திரிகோணாசனா பண்ணும்போது நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ஒர்க் ஆகுதா, இல்ல ஹிப் மசில்ஸ் ஒர்க் ஆகுதா. Or so you must know about all the muscles, which are the muscles are working in our body. What are the muscles are there? Trapezius muscles, abdomen, obliques, like arm string, calf muscles, like yeah, all the muscles. Enna muscles irukku solli you must know. First nammaloda body nama analyze pananum. These are the muscles are here, these are the muscles, and the muscles with certain limitations are there. Even though joints muscles rendu link panni da we are doing the asana. So you have to know about your body first. Anatomy physiology அதனால தான் நம்ம we must know about it. சும்மா ஐயோ சயின்ஸ் எனக்கு பிடிக்கல அதனால anatomy physiology என்னால படிக்க முடியல. Don't think like that. Okay, you must read about anatomy and physiology. You must know about the anatomy and physiology. நம்மளோட பாடி இன்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட மசில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஜாயின்ஸோட மூவ்மெண்ட் என்னது, நம்மளோட போன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, everything you must know. Okay, and then what are the injuries will happen. Okay, the certain திங்ஸ் வந்து இன்ஜூரிஸ் வரும், அதெல்லாம் உங்களால மேனேஜ் பண்ணணும். ஸோ என்னென்ன இன்ஜூரிஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னாக்க யூ கேன் டூ ப்ராக்டிஸ், யூ கேன் டீச் ஈஸிலி, யூ கேன் ப்ராக்டிஸ் ஈஸிலி. ஓகே, அண்ட் தென் ஹியர் த சம் ஆஃப் த லூசனிங் எக்ஸசைஸ். லூசனிங் த ஜாயின்ஸை லூசனிங் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ நீங்க காலையில எழுந்திருக்க யூ மே ஃபீல் ஸ்டிஃபா இருக்கும். ஓகே, மார்னிங் வென் யூ வேக் அப் இன் த மார்னிங் யூ மே ஃபீல் மோர் ஸ்டிஃப்னஸ் இன் யுவர் பாடி, லைக் ஹிப் வலிக்கும். சம் பீப்புள் மே கெட் ஜாயின்ஸ் ப்ராப்ளம், சம் பீப்புள் கழுத்து வலிக்கும், சில பேருக்கு வந்து முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பாத் பண்ணும்போது என்ன ஆகும்னா சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லூசனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் யோகிக் ப்ராக்டிஸ். திஸ் வெல்
give good circulation and activate the muscles, muscular system and skeletal system. என்ன பண்ண loosening exercise என்ன பண்ணா it will give more circulation to your working muscles. நீங்க loosening exercise பண்றீங்க என்ன பண்ணா இப்போ வந்து நான் breathe loosening exercise பண்ணும்போது you have to follow the breathing concentration. Okay, when you do the loosening exercise, the muscles will work and the joints also work. Joints and the stiffness என்ன பண்ணா joints வந்து அந்த stiffness போகும். muscles என்ன பண்ணா circulation will get improved. Okay, circulation நார்மலா இருக்கும்போது நீங்க working muscles concentrate பண்ணி பண்ணும்போது blood circulation more into the working muscles. Okay, இப்போ நான் கையை வந்து lift பண்ண நினைக்கிறேன்னாக்கா என்னோட concentration ஃபுல்லா எங்க போகும், கை போகும். So when you think about your hand and the working muscles of your hands and joints will get more circulation than the other body parts. Okay, நீங்க work பண்ணி இந்த hand lift பண்றேன்னு நினைக்கும் போது என்ன பண்ணா உங்களோட nervous will get the impulses. Nervous will get the impulses and the impulses கிடைச்ச உடனே what will happen, automatically the circulation will go. The impulses வரும்போது என்ன பண்ணும், நம்மளோட circulation automatically improve ஆகும். Circulation automatically improve ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா bloodல will get more energies like blood carries more oxygens வரும்போது என்ன பண்ணா நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு நார்மலா கிடைக்கிற அந்த நியூட்ரிஷன்ஸும் while circulation improve ஆயிட்டு when you get more oxygens and the nutritions கிடைக்கும் போது what will happen, your muscle cells will get more energies, more food கிடைக்கும் போது it will get working. So right in the area more food கிடைக்கும். So what will happen, muscle cells full என்ன இருக்கும், mitochondria will be there. So mitochondria will give more energy, produce more energy. So you will feel more fresh while doing the asanas. Okay, that's what we are saying. While practicing the asanas, you have to concentrate about your breathing. Breathing is very important because you are getting more energies from the atmosphere. Vital energy வந்து வெளியில இருந்து எடுக்கிறீங்க. நார்மலா பண்றீங்க அப்படியே நார்மல் பிரீதிங் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் 1 2 இன்ஹேல் and 1 2 எக்ஸேல் பண்றீங்க. அதை விட்டுட்டு 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் 6 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணும்போது என்னன்னா நார்மலுக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ற அந்த ஆசனாஸ் பிரீதிங்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ உனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு காலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடைச்சது. அந்த ஒரு பிளேட்ல வந்து ஒரு ஹாஃப் பிளேட் தான் உனக்கு சாப்பாடு கிடைச்சது, வயிறு ஃபுல்லா ஆகல. யூ மே ஃபீல் சிக், ஒர்க் பண்ணணும், ஆனா உனக்கு எனர்ஜி கிடைக்கல. when you get more one plate of food கிடைச்சிச்சு, ஒர்க் நீ நல்லா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் when your muscles is working, muscles work பண்ணும்போது நீ கொஞ்சமா கொடுக்குற சாப்பாட்டுக்கும் நிறைய கொடுக்குற சாப்பாட்டுக்கும் there is more difference. Okay, so you have to think about what you are giving to your working muscles. Working muscles குள்ள என்ன இருக்கு, tissues are there, tissues குள்ள என்ன இருக்கு, muscles cells are there, cells குள்ள என்ன இருக்கு, all the micro organisms are there. என்னென்ன cells குள்ள mitochondria இருக்கு, Golgi apparatus, நிறைய nucleus இருக்கு. These are all need more energies. If you are not giving the food for your cells, they will not work properly. So you give more food for your cells, they will work properly. You feel more active, more enthusiastic. ஒரு விஷயத்தை பண்ணலாம், புரியுதா, கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். எதுவுமே பிரீதிங்கும் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, நீ ஒர்க் பண்ண நினைச்சா you cannot work properly. ஓகேவா? when you do the asanas, when you do the loosening exercise, it will increase your flexibility. So you're giving more energy to your working muscles and joints. So it will give stimulate your all the joints and muscles. So joints வந்து நீங்க வந்து loosening exercise கொடுக்கும்போது what will happen, the lubrication will be more. Okay, joints loosening exercise கொடுக்காம நீ போயிட்டு சடனா போயிட்டு I am going to do this பச்சிமோத்தாசனா அப்படின்னாக்கா you cannot touch the knee. So பச்சிமோத்தாசனா பண்றதுக்கு முன்னாடி some years like some loosening exercise பண்ணிட்டு பண்ணும்போது what will happen, your hip joint பாத்தீங்கன்னாக்கா will get lubricated and the synovial fluid level வந்து கொஞ்சம் lubricate ஆயிட்டு நல்லா இருக்கும். So for that only they are saying to practice the loosening exercise. அதனால தான் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா before starting the game, before starting the practice, we must do the warming up exercise and then do the warming up exercise பண்ணாம cannot go for the games or any other activities. Warming up அதுல warm your body warm பண்ணு, get ready for உன்னோட body muscles work ஆகிறதுக்கு ரெடியாக வச்சுக்கோ. it will increase the range of motion. அதுதான் நம்மளோட range of motion, நம்மளோட வளையற தன்மை இது எல்லாத்தையுமே வந்து increase பண்ணும் when you do the loosening exercise. It will improve your performance in physical activities. So loosening exercise will improve your performance and then increase the blood flow to the your working muscle, which I have said already. It will increase your blood flow, உங்களோட blood flow-வை increase பண்ணும். நீங்க வந்து இதே breathing concentrate பண்ணி
loosening exercise பண்ணும்போது what will happen, you will get more energy. The same way even the sports also warming up பண்ணும்போது you have to think about all the breathing also. Improve your posture. நீங்க posture எதனால improve ஆகுது, loosening exercise பண்ணும்போது. loosening exercise பண்ணாம நீ வந்துட்டு பச்சமாதாசனம் பண்ணா you cannot get the perfect posture. okay, perfectா போயிட்டு இப்ப bend பண்ணி நீ bend touch பண்ண முடியாது. you cannot catch your toes, big toes வந்து catch பண்ண முடியாது. when you practice this loosening exercise you can practice easily, you will get the proper posture and helps to heal and prevent the back pain. So back pain prevent பண்ணலாம், heal பண்ணலாம். okay, this may get loosening exercise பண்ணிட்டு பண்றது. and it is great for stress relief. it is a great for a stress release ஆகும். நீங்க வந்து practice பண்ணும்போது you're practicing may have more tensions. okay, அந்த டென்ஷனோட வார்மிங் அப் பண்ணாம நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாக்கா அதுல வந்து ஐயோ வரலையே சொல்லி யூ மே ஃபீல் உங்களோட பாடி ஸ்டிஃபா இருக்கும், மசில்ஸ் வில் நாட் கோஆபரேட் வித் யுவர் பாடி. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா when you practice this everything will get released. it will calm your mind also. loosening exercise பண்ணிட்டு இதை பண்ணும்போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா calm down. okay, so we are going into the loosening body parts. so we for the yoga in different schools here they are followed in Bihar schools of yoga, they have followed different way. Shivananda they follow different way, and Kaivalya Dhamma they used to follow different way. even the SVasa they used to follow different way. These are the modern schools of yoga. They are following their own style. okay, அதுதான் வந்து the different schools of yoga, different types of yoga they are practicing. okay, even we have a practice of Surya Namaskar also different. so bigger schools பார்த்தீங்கன்னாக்கா some 10 steps or 12 sports Vivekananda schools of Surya Namaskar different. so these are all the different styles and techniques are there. so when I practice yoga I used to give some other kriyas jatis கொடுப்பேன். எதுக்குனாக்கா to practice I used to do some Utkatasana kriya like Paschimottanasana kriya, Bhujangasana kriya, like jatis and the மாதிரி kriyas மூலமா practice of forceful inhalation and forceful exhalation, deep inhalation and forceful exhalation வந்து will give more energy. so அந்த மாதிரி practice breathing concentrate பண்ணி jatis கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா students will be more interested and then they will get more benefit from the what they are doing. so here in this book we in syllabus they have given some techniques which we are starting from the toes. okay, from toes to bottom. first we here they are starting toe bending. not don't bend your ankle. okay, you have to bend your toes, big toes and small toe. when you do sit apart while sitting, first sit properly, legs apart. first legs apart வச்சுக்கோங்க, கால் நேரா வச்சிட்டு நேரா வச்சிட்டு then toes, and don't use toe bending வந்து don't use your ankle, only you are going to use the toes. okay, when you inhale deeply, move the toes backward. move the toes. Imagine that my hand is toes. okay, when you inhale move the toes backward. okay, when you exhale move the toes forward, like that. you have to do like this. okay, and then don't use your ankle. okay, don't use your ankle. okay, so you have to practice this at least 10 times. okay, this is toe bending. next one you have to, so you're going to start from your toes. next what joint you have a joint toe, you have a joint, you have a more joints. phalanges are there in your toes, there are more phalanges bones are there. each phalanges bones they have small joints. okay, and the small joints நீங்க activate பண்றீங்க, they are getting lubricate. okay, அதை activate பண்றதுக்கு you are starting from your toes, toe forward and toe backward bending. okay, while doing those movement you are concentrating breathing, you are giving more energy to the walking muscles, you are getting awareness to the toe. awareness எதை மட்டும் நீங்க பண்ணும்போது எதை மட்டும் what you are thinking about the toes. இங்க toes மட்டும் தான் think பண்றீங்க, you are giving more energy. so when you breathe in toe backward, when you breathe out toe forward, like that you do. okay, do this for 10 times. then you're going to do the ankle bending forward and backward. here the same way, when you inhale move the ankle backward. foot oda சேர்த்து toe கிடையாது, you are going to move your ankle backward, and then when you exhale move the foot forward. okay, so do this for 10 times minimum. okay, and then while doing all these
asanas, you have to close your eyes. Don't try to avoid closing your eyes. Okay, try to close your eyes always. Okay, அப்பதான் என்ன பண்ணா நீங்க எதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ண முடியாது. அதாவது ஓகே டோ எக்ஸசைஸ் பண்றோம், ஓகே ஃபைன், 1 2 3 அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது வேற ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ ட்ரை டு க்ளோஸ் யூர் ஐஸ். அங்க வேற யாராவது பார்த்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட் இப்படி பண்றேன் அப்படின்னு don't see others, don't think about others, don't think about other things which is running behind you, which is running inside your head. So try to avoid all those things and then try to concentrate on your toe exercise and ankle exercise, what you are doing. Okay, so concentrate on your exercises. நீங்க அதை பண்ணும்போது you will get more benefits. Okay, so ankle toes முடிஞ்சிச்சு, front back with a breathing exercise 10 times பண்றீங்க. Okay, while doing this sit right, சும்மா நார்மலா எப்படி சாந்துட்டோ கூணு வச்சுட்டோ செவுத்துல சாந்துட்டோ அந்த மாதிரி பண்ண. ட்ரை டு சிட் ரைட், லெக்ஸ் அப்பார்ட், காலால் நல்லா ஒரு 2 feet or 1 feet அப்பார்ட் வச்சுட்டு பேக் வந்து எப்பவுமே இப்படி வளைச்சு வச்சிடாதீங்க. ட்ரை டு கீப் யுவர் ஸ்பைன் எரெக்ட் ஆல்வேஸ். நெக் பெண்டா இருக்கக்கூடாது. ட்ரை டு சிட் எரெக்ட் ஆல்வேஸ் அண்ட் தென் ட்ரை டு கீப் யர் ஹேண்ட்ஸ் next to your thighs. Okay, always keep like that. Okay, and then bend பண்ணிட்டோ ரொம்ப சோம்பேறி அந்த மாதிரி பண்ணாதீங்க. Then you are moving your ankle, bend forward and backward with the breathing, and then ankle rotation. You have to rotate your ankle clockwise and anti-clockwise. Okay, while doing this your breathing எப்படி இருக்கும், remaining attentive your breathing breathing pattern should be normal. breathing வந்து deep inhalation and exhalation அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. Open your eyes if you want, you can open your eyes and then next ankle crank. So you place your ankle on your thighs. Okay, thighs la place பண்ணிட்டு உங்களோட ankle உன்னோட right leg, if you are doing it with the right leg, catch your right ankle with your right hand and then catch your right toes with your left hand. Try to crank clockwise la rotate பண்ணுங்க and then anti clockwise la rotate பண்ணுங்க. So these are all you can do in the practical session. I will show you properly while doing in the practical session. Okay, ankle rotation rhythmic, don't do very fast. Okay, while doing those things you have to see the stretches from your muscles. Stretches engengala irukko adu and edu mooliyama when you realize, when you close the eyes, at that time only you can feel the sensations. So you can feel the stretching from the ankle joints. Okay, and then next here knee bending. So you have to bend your knee. Same, you should not sit back la hold பண்ணி இப்படி உட்கார முடியாது. Some people will புத்தா அன்னம் தேட புத்தா நேனே திண்டானே. Ma'am, please mute yourself. Yeah, fine. Here knee bending. Here I have given all the other loosening exercise. Knee bending, try to grab your thighs bend பண்ணி hold பண்ணிக்கோங்க. hold பண்ணிட்டு knee bend பண்ணி stretch பண்ண போறீங்க. You are going to bend your knees and stretch your knees. Breathe in and breathe out. You are going to do those exercise with right and left. Try to do this minimum of 10 or 10. Okay, 10 right, 10 left. Okay, or else if aged people அப்படி இருக்கும்போது you can do with the 5-5. Okay, 5-5 அந்த மாதிரி கொடுங்க. And then knee rotation. So same way you have to hold your thighs and then rotate your knees clockwise and then anti-clockwise, same with the 10 times. Okay, 10 each. You have to do this both the sides. Okay, and then half butterfly. Half butterfly means, you know, Bhadrasana is so here you can see Bhadrasana, நீங்க both leg ரெண்டு லெக்கையும் butterfly மாதிரி உட்கார்ந்துட்டு கால் வந்து இப்படி ஜாயின் பண்ணிருக்கணும் லெக். ஸோ ஹாஃப் பட்டர்ஃப்ளை என்பது வந்து ஒரு லெக் மட்டும், ஒரு லெக்கை நீட்டிட்டு ஒரு தைஸ் மேல யூ ஹாவ் டு கீப் யுவர் அனதர் லெக். ரைட் லெக், லெஃப்ட் லெக் மேல ரைட் லெக்கை வச்சுட்டு உங்களோட நீல ஒரு கையை பிடிச்சிக்கோங்க. ரைட் லெக்னாக்கா ரைட் ஹேண்ட்ல நீ வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட உங்களோட ரைட் ஆங்கிள பிடிச்சிட்டு இல்லைன்னா டோஸை பிடிச்சிட்டு அப் அண்ட் டவுன், மேலையும் கீழையும் ஏத்திட்டு கீழே இறக்குங்க. press it up, bring it up and then press it down. Okay, you have to concentrate on your breathing also. The same way rotation, hip rotations. So here you are doing your knees தான் யூஸ் பண்றீங்க. ஹிப் மேலையும் knee மேலையும் கீழையும் தான் வருது. Next, hip rotation. Hip rotations means you have to rotate your, I have said before, it's the joints. Okay,
You are giving shoulder joints, ball and socket joints, and you are giving hip joints. Hip உங்களோட pelvic bone and the thighs bone. Thigh bone, hip bone joint ஆகிற இடம் வந்து ball and socket joints. You can do the rotational movement over there. Okay, அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா you can do the rotational movement. உங்களோட thighs catch பண்ணிட்டு another handல உங்களோட ankle catch பண்ணிட்டு give the rotational movement. Hip knees புடிச்சிட்டு rotation movement clockwise and clockwise இந்த side பண்ணுங்க. So after this you have to do the Bhadrasana. So don't do the butterfly asanas before half butterfly. Okay, first try to practice half butterfly. Then first ஒரு வந்து பண்ணுங்க. இதோட full butterfly வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் half butterfly பண்றதுல useless. Okay, first you loosen lubricate your one right joint and left hand, then you do with the both. Okay, next you have to do full butterfly. Full butterfly here you can see the Purna Tittilasana. Some see here you get the confused with the support. Sir, Felix sir. மேடம் அவங்க கட் ஆயிட்டாங்களா? கட் ஆயிட்டாங்க. ரீஜன் பண்ண சொல்றேன், நான் கால் பண்றேன். ரீஜன் பண்ண சொல்றேன். Right. By the time participants, if you have any doubts, say right, put it in a chat box. Madam, chat box is open. So no, sir, now it is open. Open. Okay. If participants, if you have any doubts, put your question on chat box. So madam will see and answer you later. Okay. By this time, before she rejoin. அந்த இப்ப வந்துச்சு. ஓகே ஓகே சார். Komala madam, Yes sir. when you are left due to that shortage time, they have typed some doubts on the chat. Okay, so when you're finishing, just see that. Okay, participants stop typing your text. Okay, after the session over, she'll answer you. Now stop, no more typing in the chat box. Just to stop it. She cannot watch and answer you, or else she cannot watch your question. If many questions are there, she may unnotice those questions you have asked earlier. Okay, so stop chatting now, stop texting now. He'll give you some time to take. Okay, thank you. Madam, please. Okay sir. Thank you. Madam, One minute, I'll
Yeah, share yeah. my You take. You are from the off that off butterfly position. You are from. You should Okay, start sir. from Okay, I'll that start moment from you that. left. Okay. Okay, sir. I didn't notice that I left or not. Is it visible, sir, my screen? Yes, ma'am. Yes, ma'am. You are visible. Okay, I just. I stopped here, right? Half butterfly. Yeah. Yes, madam. Okay. This is last one you have left. Okay. Okay, fine. So bending, knee bending, knee rotation, off butterfly. Next, we'll move to the hip rotation. So what I said, half butterfly, you have to practice before the Bhadrasana. Full butterfly பண்றதுக்கு முன்னாடி you have to practice the half butterfly. Don't practice first full butterfly பண்ணிட்டு அதுக்கப்புறம் half butterfly பண்றதுல useless. You try to practice each left first, right second. அந்த மாதிரி பண்ணிட்டு after that you practice the full butterfly. Then hip rotation. Hip rotation must be which I have mentioned during this while teaching those joints, right? Shoulder joint and hip joints are ball and socket joints. You can give the rotational movements. Likewise in Zoll hip rotation. So hip means you should not think about your hip abdomen region. Okay, think about your pelvic joint and where the thigh bones are joining. Okay, that both that area is a hip region. You are going to give the rotation to the hip region. Okay, hip rotation, that is called the hip rotation. So catch your knee over there, catch your ankle with your left hand, catch your right knee with your right hand. Okay, try to rotate your hip joint. Okay, clockwise and anti-clockwise. Do this 10 times. Okay, you have to do both the sides, right side or left side. Don't do alternate. ஒன்னு இங்க பண்ணிட்டு அடுத்து இன்னொன்னு மாத்தி மாத்தி பண்ண தேவையில்ல. First 10 times வந்து இங்க முடிங்க. So 10 times 5 times clockwise or 5 times anti-clockwise. Either you can do like this, or you can, if you want, you can do with the 10 times. Okay, 10 times clockwise, 10 times anti-clockwise. So do with both the legs. Both the legs means right and right left side. Okay, after that once you practice half butterfly, then do the hip rotation. After that, if you have to practice full butterfly. So the ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நீங்க full butterfly பண்ணும்போது you can place your both the knees down. கால் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுட்டு knees கீழே place பண்ணலாம். சில பேர் they may not get flexibility on that hip. Okay, hipல கால் பத்தினாக்கா ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாது. They cannot keep the hip straightly. So if they practice properly half butterfly and hip rotation, இது ரெண்டு பண்ணிட்டு full Bhadrasana பண்ணும்போது they can place their knees properly on the floorல place பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா their hip வந்து ஓபன் ஆகும். அந்த pelvic bone ஓபன் ஆயிடும். pelvic boneக்கும் உங்களோட thigh boneக்கும் பாத்தீங்கன்னாக்கா one second, I'll check my internet. Okay, thigh bone and hip joints patinaka they'll get a proper flexibility. Okay, so for this next full butterfly eppadi padinga capture both the knees. Ungaloda and region, and the region la ungaloda rendu toes ungaloda toesilla rendu toes and heels rendu join panni try to catch both the toes. Okay, rendu catch panniko, and then press or sir. Madam, I'm aware. I'm aware. She'll come rejoin. Yeah, network issues.
So you can hear me? Yes, madam, your voice. Yeah, you're joined. You joined. You're joined. Okay, fine. Okay. Ma'am, please share screen பண்ண முடியல ma'am. Yes, yes, yes. Now you Oh, done. Okay. Okay, Done, ma'am. ma'am, done. Ma'am, you can hear? Yes, yes, proceed, ma'am. So what I said here about Bhadrasana. So when you breathe in, try to bring your both the knees upward. When you breathe out, try to push down your knees. Okay, ரெண்டு knees கீழே push பண்ணுங்க. Okay, breathing பண்ணும்போது மேல, breathe out பண்ணும்போது push down. Okay, அது வந்து foot butterfly. You have to do this for 10 to 15 times. அந்த மாதிரி 10 to 15 times பண்ணிடுங்க. After that, hand clenching. Hand clenching. Try to open your fingers. Okay, here you have a small joints. Phalanges are there. Phalanges, carpal, metacarpal. So you have to concentrate all the small joints. Okay, so you have to concentrate on your phalanges. So these phalanges, you may have small joints. So you have to lubricate your joints here. So you have to clench your hands and fingers. So fingers are clenched panni, breathe in and breathe out. You have to do this like that 10 to 10 each 10. Okay, and then after that do the wrist bending up and down பண்ணிடுங்க. Hand open பண்ணிட்டு up and down, breathe in and breathe out, up and down பண்ணுங்க. Do the same 10 to 10. Everything is semi uniformity பண்ணிட்டே இருங்க. After wrist bending முடிஞ்சதுக்கு அப்புறம் wrist rotation you have to do. Here the carpal bones are the metacarpal here, which is the palm side பண்ண metacarpal. So you are activating, you are lubricating the metacarpal and phalanges. After that you are concentrating on your carpal bone. Carpal and the joints you have to lubricate. So in clockwise, anti-clockwise, elbow bending, elbow bending. Do the exercise like this. Okay, breathing, breathe out, same way. So you can keep your hand in front of you, or else you can keep like this side link. You can keep side illa front link. Okay, the same you have to practice 10 times. Breathe and breathe out. Don't try to forget the breathing. Always try to think and try to bring your awareness while doing all this loosening exercise. Okay, and then shoulder rotation. Simply நீங்க shoulder rotation இதே பண்ணிட்டு இருக்கீங்க. So everybody think that shoulder rotation is this. Shoulder rotations are ball and socket joints, right? So you are going to give the rotational movement to your shoulder. So while doing this rotational movement, what are the muscles are working? Front and back and the neck, in the area irukka ella muscles may work agudhu. So think that neenga enna loosening exercise பண்ணும்போது what are the muscles are engaging while doing this exercises, loosening exercises. Think about the working muscles. Think about give more energy while getting oxygen from the atmosphere. Adu think பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது automatically you will feel more energetic. Okay, so shoulder rotation. When you do the shoulder, then try to rotate like this. So in this picture you can see like this. Okay, so rotate fully. Okay, try to rotate, try to join the elbow in front of you, try to join your elbow, try to maximum rotate பண்ணுங்க. Okay, breathing and breathe out. So இதுலயுமே நீங்க breathe in and breathe out concentrate பண்ணி தான் பண்ணணும். Shoulder rotation. Next we move to the neck movement. Neck and back, side, leg, and then neck and then rotational movement. Okay, see our neck movement, front and back, breathe in, breathe out. So back will be normal position. When you're going down, breathe in. Okay, breathe out, come to the center. Again, breathe in and breathe out, come to the center. Breathe in and breathe out, center. Breathe in, breathe out. Do this 10 times. Okay, and then next right bending. Front and back. Next you're going to do the right and left bending. So right, breathe in, come to the center, breathe out, left, breathe in, breathe out. So சும்மா இப்படி பண்ணிடுறாங்க. Try to touch your shoulder with your ass. Okay, காதை shoulder touch பண்ணுங்க. Try to touch அந்த next bend பண்ணீங்கன்னா you may get. So head bend பண்ணது automatically உங்களோட body இப்படி போகும். Don't your body. You are going to do the head exercise.
not even using your shoulder. So shoulder கீழ உங்களுக்கு வேலையே கிடையாது. Even if you are doing wrist rotation, இப்படி don't rotate your full hand. Okay, you are using only wrist rotations. You are using shoulder rotation. You are using only shoulder. Elbow bending means you are using only elbow, not all. Okay, concentrate and think what you are doing. So bend பண்ணும்போது automatically what you people will do, head bending, அப்படியே head body trunk region அப்படியே full frontல வந்து what you will do, bend பண்ணுவீங்க. So back peda அப்படியே பின்னாடி side. Don't do like that. Don't go backward, don't move forward. Okay, try to do with your neck movement only, front and back. Okay, and then left and right the same way. When you breathe in, good, bend towards your right side, breathe out, center. When you breathe out, breathe in towards your left side, breathe out, center. Do this 10 each side. Okay, then turn your neck. You have to turn your neck, so you're working all the muscles which is small. Your neck, your back. We're going to give experience. Have to give small movement to the எல்லாமே. Internet connection. You're giving movements. Turning your neck, breathing, turn towards your right side and breathe out, come to the center. Then left side, breathe in, turn towards your left side and breathe out, center. So first right lay பண்ணிட்டு left ல பண்ணிடாதீங்க. Don't do like this. Right ல பண்ணீங்கனாக்கா next left ல பண்ணுங்க. Alternate side பண்ணிட்டே இருங்க. ஒரே side ல பண்ணிட்டு இன்னொரு side ல பண்ணிடாதீங்க. Head ல மட்டும். So you have to do alternate side. First you have to do right side. Second count your left side, right, left. So concentrate on your breathing while doing this. Okay, and then next neck rotation. Here in here clockwise rotation. And so try to follow the rotation. Rotate பண்ணும்போது automatically your body tend to move right and left. உங்களோட neck எப்படி போகுது அந்த மாதிரியே your body also will get move. So try to bring your awareness to your body this time also. Your neck. Okay, don't move your body front to back forward and சொல்லிட்டு neck கூடயே move பண்ணிடாங்க. You are using only neck region. Okay, and then all those exercises, while doing this exercise, what you have to do, close your eyes, think about yourself, what you are doing, what you are giving to your working muscles and the joints. And this is not only working muscles, giving more energy to tissue, cells, nucleus, and உள்ள இருக்கிற mitochondria, everything நீங்க வந்து energy கொடுக்குறீங்க. So automatically, so இன்னொன்னு பாத்தீங்கன்னா when you are exhaling, right, you're doing loosening exercise. Okay, you may feel tired and the மாதிரி இருக்கும். When you are breathing in, you feel that you are getting more positive energy from the atmosphere. When you are breathing out, you are throwing out all the negative energy. Negative energy in the sense, not on the thoughts. You may feel the pain. உங்களோட bodyல pain இருக்கலாம். Think that I am exhaling all the bad energy from my body, right? நீங்க the loosening exercise பண்ணும்போது உங்களோட each and every body parts may get toxins and the positive energy from the mind, pain from the body. Maybe some people may get health issues. Okay, internal organs maybe health issues இருக்கலாம், abdominal health issues. So think that you are collecting all the energies, all the bad negative energies from your body. You are exhaling everything throughout from your mind and body through the exhale. மூச்சை விடும்போதும் மூச்சு இழுக்கும்போது என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, மூச்சு இழுக்கும்போது நல்ல எனர்ஜி, வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற நல்ல எனர்ஜியை வந்து நீங்க எடுக்கிறீங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்க வெளியில இருந்து உங்களுக்குள்ள கொண்டு வரீங்க. ஓகே, திங்க் தட் ஐ எம் குட், நான் நல்லா பண்ணுவேன், நான் நல்லா படிப்பேன், என்னோட தாட், என்னோட எண்ணங்கள், என்னோட பார்வைகள் எல்லாமே நல்ல விஷயத்தை தான் பண்ணும். அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு you're collecting all the energies. Then your bodyக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, எக்ஸேல் பண்றீங்க. மூச்சை வெளியில விடும்போது அதை எக்ஸேல் பண்றீங்க. So think that also. Okay, while doing all those exercises. So before practicing, so இது வரைக்கும் what you have to see Jeffis, I mean the loosening exercise, loosening your joints and muscles வந்து stimulate பண்ணி circulate blood circulation வந்து improve பண்ணீங்க. So next we are moving into the asana sections. So here next we are going to see the Surya Namaskar.
So before practicing the asanas, we are going to see the Surya Namaskar. So this the APMB book la pathina you can see these all the loosening exercise APMB book, okay, Bigger Schools of Yoga, Swatma Rama book avanga book la indha mari exercise ellame paathukinga, like so before going into the Surya Namaskar and asanas, you I may say these asanas will stimulate or still activate these chakras, so you must know about the chakras, right? So in the chakras na என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. It is an energy channel, okay? இந்த chakras na என்ன இருக்கு, இந்த chakras எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த chakras-க்கு நம்ம பாடியில இருக்கிற internal organs என்ன relationship அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் awareness, okay? Surya Namaskar பண்ணும்போது when you are bending, okay, in the chakras, when you are bending, you are pressing your abdomen. Pressing your abdomen means உள்ள என்னென்ன main organ இருக்கு, endocrine organ இருக்கு, pancreas இருக்கு, adrenal glands இருக்கு. இந்த glands வந்து நீங்க வந்து activate பண்றீங்க, stimulate பண்றீங்க, you are pressing, giving the massage to the internal organs. அந்த organs-க்கும் what you are doing, chakras activate பண்ணுங்க அப்படி சொல்லும்போது what you are doing, you are activating the chakras through the nadis channels. What the channels through the nadis. அது எப்படின்னாக்கா நீங்க breathe in breathe out பண்றீங்கல்ல, அந்த மூலமா you are giving the energy through the nadis. That nadi will activate the chakras when you are practicing the asanas. Asanas பண்ணும்போது இதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணும், activate பண்ணும், ஓகேவா? So அதுக்கு தான் you must know about the chakras. So how many chakras in our body means எப்படி chakras இருக்குன்னு பாத்தீங்கன்னா there are 7 chakras. First chakra, it starts from our anus region ல இருந்து start, ஓகேவா? மூலாதார chakra, and then Swadhisthana, Manipura, Anahata, Vishuddha, Agna, Sahasrara. These are the 7 chakras which is located in our body, which will create the energy, which will stimulate the Kundalini power. Saying the higher power, we are saying the higher power. You will get the super power, right? You can God. Surrender to the God and நீ போயிட்டு கடவுள் கூட அப்படியே போயிட்டு சேர்ந்து போயிடுறது கிடையாது. You are getting the supernatural, super consciousness. And the consciousness that you are getting means நீ இதெல்லாம் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணும்போது when you are practicing you have to get the awareness to the working chakras. Working chakras and awareness பண்ணும்போது என்ன, அந்த chakras-க்கும் you are linking with the internal organs, endocrine glands. And the endocrine glands in the testes, here you can see testes, ovaries, pancreas, adrenal gland, thymus, thyroid gland, pituitary gland, and pineal gland. These are the glands, main glands in these are the endocrine glands which is working, connecting with the chakras, okay? So along in the endocrine glands which is namakkulla irukra disease, this in the endocrine gland வந்து நம்ம ப்ராப்பரா work பண்ணலனா what will happen, we may get the mental issues, we may get the physical issues, we may get another emotional issues. In the issues எல்லாம் எதனால வருதுனா these endocrine glands வந்து ப்ராப்பரா work ஆகலனா. So what you have to do, in the endocrine nervous system work ஆகல ஒழுங்கா, pituitary gland வந்து ப்ராப்பரா work ஆகல, what will happen, the pituitary gland is a master gland for our body. நம்மளோட பாடியில இருக்கிற எல்லா glandsமே master gland எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா pituitary gland தான். இந்த pituitary gland வந்து work ஆகலனா automatically all other glands will get some other problems, okay va? So you have to activate, you have to keep your glands safe and secure, and then you have to maintain the balance to your glands, okay? The glands வந்து நம்ம பாடியில இருக்கிற இந்த homeostatic வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுனா what will happen, some நல்ல you have to maintain the homeostatic. These glands are interlinked with the Mooladhara. The testes, ovaries here interlinked with the Mooladhara chakras. Sorry, testes, Mooladhara chakras. Ovaries are Swadhisthana chakra, and then pancreas are Manipura chakra. Thymus are Anahata chakra. Thyroid gland, Vishuddha chakra. Pituitary gland, Agnya chakra, and pineal gland are Sahasrara chakra. So the crown chakra here, Sahasrara chakra is the crown chakra. When you are stimulating, when you are activating all the chakras, the Kundalini power will raise from root. இங்க இருந்துட்டு raise ஆகும். இங்க இருந்து raise ஆயிட்டு finally the final portion எது பாத்தீங்கன்னா crown chakra. So how you are activating this chakras through the nadis. How many nadis in our body? There are 72
thousands of nadis. நம்மள பாடியில பாத்தீங்கன்னா எத்தனை nadis இருக்குன்னா 72 thousands of nadis இருக்கு. 84 lakhs of asanas are there. 72 thousands of nadis are there. And the 72 thousands ல பாத்தீங்கன்னா 3 most important nadis, ida, pingala and sushumna. 3 ida left and right, ida and pingala left and right. Sushumna is running in between the in between the eyebrows, the middle la வந்து sushumna run ஆகுது. So இந்த மூணு nadis நம்ம activate பண்ணி with the help of chakras and endocrine glands, with the help of asanas, pranayama, mudra, bandha, இது எல்லாத்தையும் practice பண்ணும்போது automatically you can raise your kundalini power. Automatically you will get the visual and super consciousness that you can surrender to the God. So you have to concentrate all those things. Okay, chakras. So each pancreas, endocrine glands secreting these hormones. Okay, these are the hormones which is secreted by the glands, which is very important for our body to grow, to light, everything. Okay, so pineal gland and melatonin, serotonin is very important for us. And then your thyroid gland, thyroxine, this thyroid gland, thyroxine. But if your thyroid is not working properly, you may get hyperthyroidism or hypothyroidism. Rend problem you can get. If it will get a proper balanced working capacity, means your body will get will work properly. Otherwise you will get the other problem also. நீங்க thyroid work ஆகல அப்படினும்போது, so what will happen? அது உனக்கு ஹைப்பர் ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தைராய்டு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். ஸோ உடம்பு குண்டாவும் ஆகும், ரொம்ப ஒல்லியாவும் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆயிடும். And then pituitary gland, and these are the pancreas gland. Pancreas ஒழுங்கா ஒர்க் ஆகலன்னா இன்சுலின் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா you may get two types, ஏதாவது type 1 or type 2 or juvenile. இந்த மூணு டைப்ல ஏதாவது ஒரு type 1 type 2 diabetics you may get. Okay, right? So இந்த மாதிரி ovaries problem இங்க இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? So you may get sexual problem, sexuality life ல பாத்தீங்கன்னா you will get the problems. Brahmacharya life you cannot get. Okay, so like that. So thyroid and thymus, here digestive problem, here you can see the governing. So here these are all the things which is connecting with the chakras. Okay, see the chakras you endocrine gland you connect panni when you're practicing asanas along with the pranayama and mudra, you can achieve the goal, you can achieve the super power, super consciousness. Okay, so these are the things you have to concentrate. So see, these are the seven chakras and these are the endocrine glands. So just by God and then think about this while practicing Surya Namaskar and asanas. Okay, so Surya Namaskar, it's 10 counts exercise are there and 12 counts exercise are there. Some schools practicing 14 counts, some schools are practicing 10 counts, right? So here the awareness of Surya Namaskar meaning salutation, sun salutations. Okay, sun Surya nama vananganum. Okay, sun salutations can be seen as a form of worship. You have to worship the sun. Okay, microcosmic and macrocosmic level. நம்மளோட கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் நமக்கு நம்ம இந்த உலகில இருக்கு. அவங்கள வந்துட்டு we have to salute them. They are the one who's giving the life for us. Okay, this இந்த உலகம் நமக்கு என்ன இந்த பூமி நமக்கு வந்து பூமி மாதாவோ இந்த சூரியனோ தான் நமக்கு வந்து what they have given the life for us. Okay, so this we have to worship for them. நமக்கு உயிர் கொடுத்தவங்களுக்கு நம்ம அம்மா நம்ம வணங்குறோம். அந்த மாதிரி இந்த உலகில் இருக்கிற உயிரினங்களுக்கு உயிர் கொடுத்தது சூரியனும் இந்த உலகம் தான். மைக்ரோகாஸ்மிக் அண்ட் macrocosmic இவங்கள நம்ம வணங்குறோம். we have to salute for them. Okay, so here Surya Namaskar is a series of 12 physical posture. This alternating backward and forward bending asanas flex and stretch the spinal column and links to their maximum ranges. Okay, Surya Namaskar பண்ணா forward and backward bending concentrate பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். So this will stretch and then giving flexibility to your hip muscles, stretch your spinal stretch பண்ணியோ உங்களோட bones வந்து stretch பண்ணியோ bones flexible கொடுத்தும் பண்றது தான் Surya Namaskar. Okay, so before practicing asana, when you do this Surya Namaskar, you will get more flexibility. நீங்க loosening exercise பண்றீங்க, அதுக்கு some people loosening exercise பண்ணாம டைரக்டா they will go for the Surya Namaskar.
ஓகே சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 10 ரவுண்ட்ஸ் 12 கவுண்ட்ஸ் வந்து 24 கவுண்ட்ஸா பண்ணும். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற 12 கவுண்ட்ஸ் வந்து ரைட் சைடுலயும், செகண்ட் ஸ்டார்ட் பண்ற 12 கவுண்ட்ஸ்ல வந்து லெஃப்ட் சைடு லெக்ல, தேர்ட் கவுண்ட்ஸ் பண்ணும்போது ஃபோர்த் கவுண்ட்ல வரும். ஓகே அது பண்ணும்போது அஸ்வசஞ்சலாசனா அது பண்ணும்போது யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். அந்த 24 கவுண்ட்ஸ் பண்றது வந்து ஒரு ரவுண்ட். ஸோ யூ ஹேவ் டு டூ த சேம் வே 12 கவுண்ட்ஸ் அந்த 10 ரவுண்ட்ஸ் பண்ணணும். 12 ரவுண்ட்ஸ் பண்ணீங்கன்னாக்கா யூ வில் கெட் மோர் பெனிஃபிட்ஸ். சூரிய நமஸ்கார் மாரத்தான் எல்லாம் நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ திங்க் தட் ஓகே counts may be different from the people. Okay, the basic breathing principle followed by inhalation during backward bending. Backward bending சூரிய நமஸ்கார்ல backward பண்ணும்போது inhale-ம், forward bend பண்ணும்போது exhale-ம் வரும். ஓகே அதுதான் அதுல think about that. Okay, when you are going backward inhalation, when you are bending forward exhalation, just think about those things. These are the 10 count surya namaskar. 10 count surya namaskar பண்ணா pirayasana, backward bending போறீங்க. The present posture, inhalation. Pada hastasana, forward bending, foot போயிட்டு touch பண்றீங்க, which is exhalation. Asvasanjalasana, I said inhalation. Asvasanjalasana பண்ணுங்க, hip backல வரும், forward bending வரும். Next வர slides I will show you the picture. So, மாதிரி வரும். ஓகே அதுல பார்த்தீங்கன்னா எக்ஸேல் பண்றீங்க. தென் புஜங்காசனா கோப்ரா ஷேப், அதுல இன்ஹேல் பண்றீங்க, பேக்வர்ட் பெண்டிங் வருது. அகைன் புஜங்காசனா போயிட்டு அகைன் மவுண்டன் போஸ்டர் பர்வட்டாசனா எக்ஸலேஷன், அண்ட் தென் அஸ்வசஞ்சலாசனா சேம் லைக் தேர்ட் போஸ்டர். ஓகே இதுல இன்ஹேல் பண்றீங்க. அஸ்வசஞ்சலாசனா வித் போஸ்டர் இக்வஸ்ட் இந்த குதிரை எல்லாமே பண்றவல்ல குதிரை மாதிரி அந்த மாதிரி ஆசனா தான் சொல்றேன். ஓகே பாத ஹஸ்தாசனா ஹேண்ட் டு ஃபுட் போஸ்ட் எக்ஸிட். பாதாசனா பார்த்தீங்கன்னாக்கா சேம் லைக் அ second count exhalation, and then prayasana inhalation. Finally you are going to finish with the namaskarasana, normal samasthiti exhalation. Okay, these are the 10 count surya namaskar. Here you can see the posture. Here you are starting with this count here. Okay, prayasana, breathe in, bend forward, breathe out. Asvasanchalasana, here when you are breathing out, okay padasthanaala breathe out பண்றீங்க. From here you are going to bring your left leg back, right leg backward, right leg backward பண்ணி backல வச்சிட்டு you are giving the arch on your back. Okay, giving arch on your back. Don't take your handையும் உங்களோட left legயும் அங்க இருந்து வச்ச இடத்துல இருந்து you are not taking. Okay, இத எடுக்கறீங்க. So giving back, so inhalation, exhalation. When you are back giving back bending, inhalation, again exhalation. Then here actually in the posture இது வரல. So here this posture. Okay, இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மேருவாசனா சொல்லிருக்காங்க. in the pictureல they are given another schools of yoga. Here you have to use the same மேருவாசன். Okay, மேருவாசன் இந்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்கன்னாக்கா mountain posture parvatasana they have given. Some people used to call மேருவாசனா, even I used to call மேருவாசன். Here we have to practice parvatasana. This asana should come here. Okay, and then here பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது பர்வதாசனாக்கு அடுத்தது புஜங்காசனா. ஓகே புஜங்காசன் and then இந்த ரெண்டு போஸ்டர் விட்டுடுங்க. இந்த இடத்துல மேருவாசனா வரும் 10 கவுண்டர் ஆசனாக்கு. ஓகே and then next பாத்தீங்கன்னாக்கா சேம் அஸ்வசஞ்சலனா, ஹஸ்தபாதாசனா, then pirayasana, finally namaskarasan. Okay, so these are the 10 counts asana. Next we'll move to the here you can see which I have said. Okay, this is 12 count asanas, surya namaskar. Bigger schools of yoga la pathina they are following 12 counts: 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So 11 and finally they have to finish with the namaskar asana 12th count. Okay, so these are all the things. Okay, so here you can see 12 counts. So here I have given breathing ritual, the activating the chakras. When you are doing pirayasana, namaskarasana or pranamasana, we used to call prayer position. That time you have to exhale completely. You have to exhale in the position varumbodhu. You have to exhale completely. Okay, when you are going to the count 2, first position la anahata, concentration should be anahata chakra, which where it is located. Anahata chakra locating எங்க இருக்கு? Where? Heart. You are placing your hand on your
Namaskar Mudrala heart region la வைக்கிறீங்க. That time you have to concentrate on the Anahata Chakra. You are activating the Anahata Chakra. So in Surya Namaskar, you are activating the Anahata Chakra in first count. In the first count, like you can follow the mantras also. You can say the Om Midraya Namaha also here. You are exhaling completely. You are activating the Anahata Chakra, and then you can chant Om Midraya Namaha. Okay, there are 12 mantras for Surya Namaskars. Each and every steps you have a mantras. Okay, and then Felix sir. Kumala madam. Solunga Shall madam. we continue tomorrow, sir? You want to continue tomorrow? Okay. Sir? Okay. No problem. Yes, I'll continue tomorrow. Sir. Tomorrow. Okay. If you wanted to answer any questions, tomorrow. people will answer. People will ask you some questions. Yeah, I'll check them. Okay. Okay, sir. Mabla madam, chat box மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கோங்க. Yes, sir. Yes. Okay, chat box is open, sir. And chat box. Right. Participants can. ask question one by one. Don't make it a clumsy. Okay. Put one by one. Once she answered, then you can go for next. Okay. What is a kriya? How it can be applied while doing asanas? This will come under what is a kriya? How it can be applied while doing asanas? The kriyas இதெல்லாமே ஃபர்தரா வரும். நான் I'll teach you next classல நான் டீச் பண்றேன். kriyas என்ன நான் போலாம் அந்த சாப்டருக்கு. I'm teaching step by step. ஒரு ஒன்னொன்னா தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். So which may use நான் ஜக்தீஷ்னு சொல்லியிருப்பேன். உங்களோட அந்த இடத்துல yes sir Vivekanandan sir. Yes. That Surya Namaskar, for each cycle, what is the minimum time and what is the maximum time? Any time duration is there? Can you please tell? If you want to hold the posture for a minimum of 3 to 4 seconds, your wish, sir, you can hold the posture. So you have to first concentrate. First, when you are starting, you have to concentrate with the breathing. You have to breathe in slowly. How you are breathing in, how you are breathing out, it's here. Depends on the person. Okay. There is no specific time limit, is there? Let me check that. I'll answer to your question tomorrow also. Okay. Sir. Okay, madam. One more doubt I am asking. Okay. While doing this butterfly exercise, that knees are not touching the floor easily. If even if it is not touching, then floor means no problem, na? I'm able to do it. It is not. Yes, sir. It is not an issue. So, உங்களோட capacity உங்களுக்கு வந்து limitation இவ்வளவு தான் இருக்கு. Don't force yourself. நீங்க ரெகுலரா practice பண்ணும்போது automatically you will get the changes. நீங்க changes பார்க்கலாம். நீங்க வந்து knee touch பண்ணாதான் வந்து complete ஆசனா. அதே மாதிரி அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் பண்ணாதான் வந்து எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு ஆசனாவை நீங்க வந்து எவ்வளவு நேரம் நீங்க கம்ஃபர்டபுளா ஹோல்ட் பண்ணிட்டு பிரீதிங் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களோ யூ வில் கெட் த benefit. It may be basic asana, it may be advanced asana, it may be intermediate asana. Don't think that advanced asanas பண்ணா இந்த posture போனா மட்டும் தான் எனக்கு வந்து final posture போனா மட்டும் தான் எனக்கு benefit கிடைக்கும் அந்த மாதிரி think பண்ணி don't practice the asanas. Thank you, sir. Okay, thank you. Yeah, hello ma'am. Yeah. Ma'am, this is Archana. Yeah. Ma'am, regarding this Ashwa Sanchalanasana you told, no? It's also called as Anjani Asana, or either of them we can call, or which is the right one? You can call either both. Okay. Both are okay. If you follow any others, there are many schools are there. All schools different names are following. Okay. Now in the school name da follow panno, in the schools in the styles da follow panno, I will not say. It depends on the individual need. Okay. If you are interested but the name either of them, even in exam also. Yeah. Thank you. Ma'am, this is Deepa Shri. Yeah. Ma'am, இப்போ என்னன்னா basic rule என்ன யோகா பண்ணும்போது தண்ணி குடிக்கலாமா? So இந்த மாதிரி you can drink water. தண்ணி குடிக்காம இருக்காதீங்க. You can drink water. Don't drink too
much அப்படியே வயிறு ஃபுல்லா பண்ணிட்டு தான் குடிக்கணும் ஆசனாஸ் பண்ணணும்னாவே you can have water, okay, but you have to clear the stomach and the bowel, and then சாப்பிட்டு உடனே பண்ணிடாதீங்க. I have mentioned before itself 2 to 3 hours minimum, 2 to 3 hours gap இருக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 1 hour gap இருக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட் மீல் நிறைய மீல் எடுத்துட்டீங்கன்னா minimum 2 to 3 hours gap இருக்கும். Okay, வேற ஏதாவது drinking மெயின் water is very good. ஓகே Main இத rule during இதான் follow the menstruation time, don't practice the asanas, and then dress code, and then the mat which you are using, those things, and then atmosphere where you are practicing. Okay, எங்க பண்றீங்க many people நாங்க என்ன சொல்ற பிரம்ம முத்ரால பண்ணலாம், early morning பண்ணலாம், late evening பண்ணலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள் டைம் இல்லனாக்கா எந்த டைம்ல வேணாலும் பண்ணுங்க, but you have to think சாப்பிட்டுட்டு பண்ணவே கூடாது, அது மட்டும் திங்க் பண்ண. ஒரே ஒரு ஆசனா you can do vajrasana after the meal also, you can do vajrasana that you can do which will help for the digestion. Okay, and try to remove your watches, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. மோர் அதர் கொலுசு எல்லாம் போட்டிருப்பீங்க, செயின், இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ட்ரை டு ரிமூவ். பெல்ட் போட்டு ஜென்ஸ் பாத்தீங்கன்னா பெல்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, காதுல ஹெட்செட் மாட்டிட்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. டோன்ட் யூஸ் தோஸ் கேஜெட்ஸ், அந்த மாதிரி பொருள்லாம் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. கீப் யுவர் பாடி ஃப்ரீ வித் அ ப்ராப்பர் யூனிஃபார்ம், ப்ராப்பர் கிளாத். ஓகே, ஃபைன். அண்ட் தென் த பிளேஸ் மேட் யூஸ் பண்றீங்கன்னா மண் இருக்க கூடாது. ட்ரை டு see all those things, pollution ஃப்ரீயா இருக்கணும், ஏர் ஃப்ரெஷ் ஏரா இருக்கணும், இந்த மேட் க்ளீனா இருக்கணும். ட்ரை டு டேக் bath before practicing the asanas, and these are the things. Okay, fine. ஓகே இந்த பிஃபோர் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் அதுதான் I பண்ணணும். said, yeah, ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் சரி, யோகாலையும் சரி, லூசனிங் எக்ஸசைஸ் இல்லாம நீங்க don't go directly for the practicing asanas. Okay, it will give injuries to your working muscles or joints. This is Venkatraman. Yeah. Actually நான் யோகாசனம் பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஆகுது. Is that okay? I can't hear you. Sweating. It's not Sweating clear. வந்து Yeah, எக்ஸஸா இருக்கு. Yeah, it's very good only. ஸ்வெட்டிங் வருதே சொல்லிட்டு ஃபேனை போட்டுடாதீங்க, ஏசி போட்டுறாதீங்க. ட்ரை டு ஆஃப். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வெட்டிங் வருதோ இட் இஸ் ரியலி குட். யூ ஆர் ரிமூவிங் ஆல் த டாக்ஸின்ஸ் ஃப்ரம் யுவர் பாடி. யூ ஆர் ரிமூவிங் த வேஸ்ட் particles ஃப்ரம் த பாடி. ஓகே, டோன்ட் ட்ரை. ஸ்வெட்டிங் வருதுன்னு சொல்லிட்டு ஃபேனும் ஏசியும் போட்டுட்டு பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ஃபேன் போட்டுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஸ்வெட்டிங் வருதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஈவன் தப்பான ஒரு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட். பட் சன்ல பண்ணலாம். Ma'am, I have. Ma'am, I am Sounder, ma'am. Yes. Hello, ma'am. Yes, Sounder. Yes. Ma'am, I am asking question, ma'am. Yes, tell me. Ma'am, இப்போ வந்து சம்மர் கிளைமேட்ல, இப்போ கோல்டு கிளைமேட்ல எந்த ஆசனாஸ் மேம் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா மேம்? சம்மர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆசனாஸ் பாத்தீங்கன்னா நார்மலா ஆசனாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா it will increase the temperature from your body. Okay, so அதுக்கு activate வந்து pranayamas are there to activate, to cool down your body, to heat your body. Okay, if you are activating your practicing right nostril breathing, it will generate the heat to your body. So if you are practicing left nostril breathing, it will generate the cool your body. So like that, there are many pranayamas I'll teach further. Don't ask questions now or not related, which I have taken the classes. adula mattu question kelunga, further varumbodhu na adella teach pandren. Okay, nariya irukku asanas, mudra, pranayamas, one more question. I will teach you further. Yeah, One more question, ma'am. Excuse me, one more question, ma'am. Sir, ma'am, Dr. Krishna here, ma'am. yes sir. Madam, I am having an implant in my left ankle. Okay, I already have a talus fracture. I have 2 titanium screws your in ankle. Yes, In ma'am. your ankle. Okay. Yes, when I'm sitting Ardha Siddhasan for Shambhavi Mahamudra Kriya. Okay. After I finish Shambhavi for 21 minutes, I feel a lot of pain in my left ankle. Is it because of you are sitting for a prolonged time and you are giving tension to your the joints which you are getting injured, right, already? And yes, ma'am. already it got fractured and then you are operating it. So
So Yes, நீங்க ma'am. அதுக்கு டென்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த மசில்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் வரும்போது பெயின் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். when you feel the pain, try to release from the posture. நீங்க எப்போ பெயின் ஃபீல் ஆகுறீங்களோ அந்த டைம்ல ட்ரை டு ரிலீஸ். ஓகே, டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ த ஆசனாஸ். நீங்க பெயின் ஃபீல் பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த போஸ்டர்லயே உட்காரும்போது யூஆர் டேமேஜிங் த ஏரியாஸ். அந்த டிஷ்யூஸையோ அந்த ஏரியாவே நீங்க டேமேஜ் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. பிகாஸ் யூ ஹவ் காட் இன்ஜுரி ஆல்ரெடி. ஸோ அகைன் யூ ஆர் கிவிங் த ப்ரெஷர் டு த பர்டிகுலர் ஏரியா. பர்டிகுலர் ஏரியாவில் நீங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் கெட்டிங் டேமேஜ். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பெயின் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆகும். ஒரே நாள்லயே நீங்க வந்து ரொம்ப நேரமா உக்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் வந்து லெஸ் பண்ணிட்டு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. டைம் உடனேவும் பண்ணிடாதீங்க. அதனால தான் உங்களுக்கு பெயின் அதிகமா ஃபீல் ஆகுது. Okay, thank you, sir. Thank you. And you may get PPT later when I finish the session. Session means the classes you will get the PPT. And then I said about the Kriyas, someone asked PPT share pannidva. How much duration gap? I have said about the meal before practicing asanas. And thank you, sir. Yes, any other question? Ma'am, last question, ma'am. Yeah. Ma'am. Yes. Soundar, ma'am. சொல்லு சவுண்ட். மேம் இப்போ வந்து ஐ am start the physical activity morning 5 o'clock, ma'am. Okay. I complete the 6:30, ma'am. Again join the yoga section, ma'am. You are correct. Don't join. It's not correct actually. Don't do the join immediately after the physical activity. It is not even good. Okay. உங்களோட physical activities பண்ணும்போது உங்களோட body மெட்டபாலிசம் உங்களோட மசில் ஒர்க் ஆகிறது டிஃபரெண்டா இருக்கும். இமிடியேட்டா நீங்க வந்து ஆசனாஸ் பண்ணும்போது கோஆபரேட் பண்ணாது. டோன்ட் டு தட். ஓகே, தேர் வில் பி மினிமம் ஆஃப் 15 or 30 minutes கேப் இருக்கும் உடனே பண்ணும்போது. ஓகே, ஃபைன் சார். ஃபெலிக்ஸ் சார். Okay. Yes, madam. Yes, madam. Okay, We have end the class. Okay. Okay. Babla madam. Yes, tell me, sir. Madam, I have only one announcement to all participants. Okay, many of you asking your materials, syllabus as well as your study materials. Already I have told you how to access the Google Classroom. Any doubt, tomorrow morning 10:30 I'll show you off. Okay. Thank you. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Thank you. Mabla madam, end the meeting, madam. Mabla madam. Thank you, sir. Thank you, ma'am. Mabla madam. Yes, tell me, sir. Madam, attendance மட்டும் generate பண்ணிடுங்க madam. Okay. Session இருக்கும். Attendance. Yes, sir. Thank you.